மேக கூட்டமற்ற பளீரென்ற வானம். மழைக்கான அறிகுறி கொஞ்சம் கூட இல்லை. இயல்பான ஒரு நாளின் தொடக்கம் இப்படி முடிந்திருக்க வேண்டியதில்லை. இமயமலையின் ஒரு சிறிய நகர்வு அதன் அடிவார பகுதி மக்களின் உயிர்களை சூறையாடிவிட்டது. இயற்கையின் முன் நாம் ஒன்றுமே இல்லை. நேபாள பேரிடர் மீண்டும் இதனை நிரூபித்திருக்கிறது. இந்துக்கள், சமணர்கள், பௌத்தர்கள் என்று பல தரப்பினரும் புனித யாத்திரைக்கு நாடும் இடமாக நேபாளம் இருக்கிறது. இதனால் அங்கு வெளிநாட்டு யாத்ரீகர்கள் அதிக அளவில் வருவது வழக்கம். அப்படித்தான் தமிழ்நாட்டிலிருந்தும் ஏராளமானோர் கைலாஷ் யாத்திரை மேற்கொண்டிருந்தனர். பலர் அங்கிருந்து கிளம்ப வேண்டிய நிலையில் இருந்தவர்கள். யாத்திரைக்கு 15 முதல் 22 நாட்கள் வரையிலான பேக்கேஜ்கள் இருக்கின்றன. அந்த வகையில் கும்பகோணம், குரோம்பேட்டை, ஒசூர் உள்ளிட்ட இடங்களிலிருந்து டிராவல் ஏஜென்சிகள் மூலம் நேபாளம் சென்றவர்களில் சிலரின் நிலையே தெரிய வந்திருக்கிறது. மற்றவர்கள் பாதுகாப்பாக இருக்கிறார்களா, என்ன ஆனார்கள் என்று தெரியவில்லை. தமிழ்நாட்டிலிருந்து சென்றவர்கள் உட்பட 1500க்கும் அதிகமானவர்களை காணவில்லை. இங்கு கும்பகோணம், குரோம்பேட்டை, ஒசூர் என பல்வேறு இடங்களில் உள்ள டிராவல் ஏஜென்சிகள் மூலம் சென்றவர்களில் சுமார் 30க்கும் அதிகமானவர்கள் பற்றிய தகவல் இல்லை. கும்பகோணத்தில் இருக்க சூப்பர் யாத்ரா டிராவல்ஸ் மூலியமாக இதுக்கு முன்னாடி பல தடவை இந்த மாதிரி போயிருக்காங்க, ஆன்மீக பயணம் போயிருக்காங்க. கனவு இது கைலாஷா போகணுன்றது. அதுக்காக ரொம்ப வருஷமாக அவங்களோட தன்னோட சொந்த பணத்தையே சேர்த்து வச்சு அவங்களா பணம் கட்டி இதுக்கு போகணும்னு சொல்லிட்டு போனாங்க. கடைசியாக அங்கே நேபாள் போயிட்டு அங்கே எடுத்த சில புகைப்படத்தை பகிர்ந்துட்டாங்க. அப்புறம் நேற்று காலையில் கூட அக்கா கிட்டெல்லாம் ஃபோன் பண்ணி பேசியிருந்தாங்க. இந்த மாதிரி பஸ்ஸு வந்துடுச்சு, நாங்கள் கிளம்ப போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அது வரைக்கும் நல்லா தான், எல்லாம் நல்லா இருந்தது. திடீர்னு மத்தியானமாக எங்களுக்கு இந்த நியூஸ் பார்க்கும்போது அம்மா பேரெல்லாம் வந்து இந்த விபத்தெல்லாம் பார்க்கும்போது சந்தேகப்பட்டு அங்கே யாத்ராவுக்கு போய் கேட்டோம். அங்கே போனதில் 3 பஸ்ஸில் போனதாகவும், ஒரு பஸ்ஸு வந்து சேஃப் ஆகிட்டதாகவும், 2 பஸ்ஸு வெள்ளத்தில் அடிச்சுட்டு போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அந்த பஸ்ஸில் தான் அம்மாவும் இருக்கிறதாகவும், இன்னும் அம்மாவை பற்றின தகவல் கரெக்டாக தெரியல, ரெஸ்கியூ போயிட்டுருக்குது, எந்த இது கிடச்சாலும் சொல்கிறோன்னு சொல்லியிருக்காங்க. மாப்பிள்ளையும் பொண்ணும் ஊருக்கு போனாங்க கைலாயம். இது வரைக்கும் எந்த தகவலும் தெரியல. அதுதான் கேட்குறேன், அங்கே என்னமோ தப்பிச்சிருக்காங்கன்னு டிவியில் வந்து ஃபோட்டோ. நல்லபடியாக வந்துடணுங்க. அவங்க தான் தரிசிக்க போனாங்க, இறைவனை தரிசிக்க போனாங்க, சேஃபாக இருக்காங்கன்னு டிவியில் போட்டிருக்காங்கங்க. ஆனால் அவங்கள்ட்டேருந்து எந்த வித தகவலும் எங்களுக்கு வரலங்க. கவர்மெண்ட் சைட்லேருந்தும் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. கலெக்டர் மேடமே டைரெக்டாக பேசினாங்க. அவங்க வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பித்து அதில் ஒரு என்ன அப்டேட்ஸ் வந்தாலும் போட்டுட்ருக்காங்க. நம்பிக்கையோடு இருக்கும். ஏன்னா அம்மா வந்து ரொம்ப இது கடவுள் பக்தி உள்ளவங்க. ஸோ காப்பாற்றிடுவாருன்ற நம்பிக்கையில் இருக்கும். பாதுகாப்பாக இருப்பதாக சொல்லப்படுபவர்களையும் தொடர்பு கொள்ள முடியாத நிலை இருக்கிறது. துண்டிக்கப்பட்ட தொலை தொடர்புகளும் மின்சார விநியோகமும் துண்டிக்கப்பட்ட சாலைகளும் உயிர் தப்பியவர்களை மீட்கும் பணிகளில் சிக்கலை ஏற்படுத்தியிருக்கிறது. இங்குள்ள உறவினர்கள் தாய், தந்தை, மகன், மருமகள் என உறவுகளின் நிலை அறியாமல் கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிறார்கள். நேற்று நைட் பேசினாங்க. அதுக்கப்புறம் கான்டாக்ட் பண்ணி பார்த்தா கான்டாக்ட் பண்ண முடியல. போகும்போது அங்கே சிக்னல் கிடைக்காது அவ்வளோவா, கொஞ்சம் அடிக்கடி கொஞ்சம் கட் ஆகும், அப்படி ஆகும்னு சொன்னாங்க. ஆக்சுவலி நாளைக்கு மார்னிங் ரிட்டர்ன் அவங்க வந்திருக்கணும். இன்றைக்கி நைட்டு 1 o'clock போல் சென்னை ரீச் ஆகிருக்கணும். பட் நேற்று மார்னிங்லேருந்து எந்த கான்டாக்டும் இல்லை. நாங்கள் கடைசி அவங்கக்கிட்ட
டியூஸ்டே நைட்டு 6:30க்கு எங்களோட ரிலேட்டிவ் பேசினாங்க. அதுதான் கடைசியாக அவங்க பேசினது. ஸோ யூஸ்வலி நைட்டு மட்டும் கால் பண்ணுவாங்கிறதுனால நேற்று நாங்கள் கேட்கல. லைக் வந்து அவங்க எவ்ரிடே நைட்டு தான் எங்களுக்கு கூப்பிடுவாங்க, அதனால நாங்கள் அப்படியே விட்டுட்டோம். அண்ட் நியூஸ் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு இந்த மாதிரி ஃப்ளட்டுலாம் இருக்கு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நாங்கள் இவங்க ஏஜென்சிக்கு கால் பண்ணச்ச ஏஜென்சி வந்துட்டு 49 பேருமே மிஸ்ஸிங்குன்னு மட்டும்தான் சொல்றாங்களே தவிர அதை பற்றி ஃபர்தர் இன்ஃபர்மேஷன்ஸ் எங்களுக்கு எதுவும் தெரியல. நேபாள தலைநகர் காட்மாண்டுவுக்கு வடக்கே திபெத் எல்லையை ஒட்டிய ரசூவா என்ற இடத்தில் 26ஆம் தேதி காலை 8:37 மணி அளவில் அதிர்வு உணரப்பட்டது. முதலில் 4.4 ரிக்டர் அளவுக்கு இந்த நில அதிர்வு இருந்ததாக சொல்லப்பட்டது. அதன் பிறகு இதில் திருத்தம் செய்த அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் அது நில அதிர்வு இல்லை என்று கூறியது. இமயமலையில் கோட்டே கோஷி ஆற்றில் பனிப்பாறை உடைந்து இந்த பெருவெள்ளம் நேரிட்டிருந்தது. இதனால் ஏற்பட்ட அதிர்வே 5.2 ரிக்டர் அளவுக்கான நிலநடுக்கம் போன்று உணரப்பட்டது. இதன் காரணமாக திரிசூலி ஆற்றிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. தண்ணீரும் நிலச்சரிவில் நீர் அள்ளி வந்த சேரும் வந்த வேகத்தில் வாரி சுருட்டி வந்த சேருமாக பெருவெள்ள பாதை எங்கும் பேரழிவு தாண்டவமாடியது. வந்த வேகத்தில் வழியில் இருந்த கட்டடங்கள் எல்லாம் தூள் தூளாகி இருக்கின்றன. அணை கட்டுமானங்கள், நீர்மின் நிலையங்கள் எல்லாம் பொடி பொடியாகி இருக்கின்றன. மனித சக்திக்கு அப்பாற்பட்ட பெரு வேகத்துடன் நிலமே புரண்டு வருவது போல சேற்று வெள்ளம் அடித்து கொண்டு வந்தது. நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த கட்டடத்தில் ஏதோ அசம்பாவிதம் என்று நினைத்து சுதாரித்து ஓடுவதற்குள் வானலாவ வந்த வெள்ளம் அத்தனையையும் வாரி சுருட்டியது. யோசிக்க கூட நிச்சயம் நேரம் இருந்திருக்காது. பாதுகாப்பான இடம் என்று எதுவுமே அங்கு இருக்கவில்லை. நேரில் கண்டு சுதாரித்தவர்கள், தப்பி ஓடி பிழைத்தவர்களுக்கு இது நிச்சயம் மறுபிறப்பாகத்தான் இருக்கும். வாகனங்கள், வீடுகள், சாலைகள், நீர்மின் திட்டங்கள் அத்தனையும் ஒரு சில நொடிகளுக்குள் இருந்த இடம் தெரியாமல் போனது. உலகத்தின் மிக உயர்ந்த மலைச்சிகரங்கள், மடிப்புகளை கொண்ட தனித்துவமான அமைப்பு கொண்டது இமயமலை. இங்குள்ள உயர்ந்த மலைச்சிகரங்களும் அவற்றுக்கு இடையே ஓடும் நதிகள், குறுகிய பள்ளத்தாக்குகள் நேபாளத்தில் இருக்கின்றன. இங்குள்ள ஷிஷபாங்மா சிகரம் கடல் மட்டத்திலிருந்து 7882 மீட்டர் உயரத்தில் இருக்கிறது. லூமு சிமி பனிப்பாறை உடைந்த இடம் 6500 முதல் 5500 மீட்டர் உயரத்தில் இருக்கிறது. இந்த பனிப்பாறை உடைந்து ஏரியில் ஒரு தடுப்பை உண்டாக்கி இருக்கிறது. இந்த அழுத்தம் தாங்காமல் தடுப்பு உடைந்து லெண்டேகோலா ஆற்றுப்படுகையில் அதிவேகத்தில் பாறைகள் உடைந்து வெள்ளத்தோடு பெருக்கெடுத்தது. லெண்டேகோலாவும் பொடகேசியும் கலக்கின்றன. இந்த பெரு வெள்ளம் ரசூவாம் மாவட்டத்தை வாரி சுருட்டி கொண்டு திமிரேவையும் நோக்கி பாய்ந்தது. கணிக்க முடியாத வேகத்தில் பாய்ந்தோடி வந்த பெருவெள்ளம் தனது வழியில் இருந்த அத்தனையையும் இருந்த இடம் தெரியாமல் அடித்தது. நேபாளம் மற்றும் திபெத் எல்லைப் பகுதியில் ஏற்பட்ட கடுமையான வெள்ளப்பெருக்குக்கு பனிப்பாறையில் 2/3 பங்கு பகுதி உடைந்து உறைபனி மற்றும் பாறை சரிவாக மாறியதே முதன்மையான காரணம் என்று இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் தேசிய தொலை உணர்வு மையம் வெளியிட்ட ஆரம்பகட்ட செயற்கைக்கோள் பகுப்பாய்வில் தெரிய வந்திருக்கிறது. பனிப்பாறையின் பெருமளவிலான பகுதி உடைந்து சரிந்ததால் பனிக்கட்டி கழிவுகளும் பாறைகளும் கீழ்நோக்கி பாய்ந்து அதிவேக உருகலை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த திடீர் பெரு வெள்ளத்தால் ரசூவா, ரசுவாகதி, திமுரே மற்றும் திரிசூலி நதி அமைப்புகள் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றன. இஸ்ரோவின் ரிசோசாட் 2A, நாசாவின் லேண்ட்சாட் 9 மற்றும் ஐரோப்பிய விண்வெளி முகமையின் சென்டினல் 2 ஆகிய செயற்கைக்கோள்களின் படங்களை ஒப்பீடு செய்து இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. 24ஆம் தேதி எடுத்தது. நீங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நிலச்சரிவு வந்த ஏரியா முன்னாடி இருக்கக்கூடிய ஏரியா. இதே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 3D வியூவில் இப்போ காமிக்கிறேன். ஸோ 3D வியூவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் அந்த புகைப்படம் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ இங்கிருந்து நிலச்சரிவு ஆகி இந்த ஆற்றின் வழியாக வழிந்தோடி இப்போ நீங்கள் டிவிலெலாம் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம்.
ஒரு ஒரு பில்டிங் காமிக்கிறாங்க. அந்த பில்டிங் வந்து இந்த பில்டிங் தான் அந்த பில்டிங். அது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய வந்து வெள்ளம் வந்து அடித்து கொண்டு போகப்பட்ட ஒரு பில்டிங் காமிக்கிறோம். ஸோ இது வந்து பேரிடர் வருவதற்கு முன்னாடி ஆக்சுவலாக. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 26ஆம் தேதி புகைப்படத்துக்கு நாம் வருவோம். ஸோ அதே லொக்கேஷன் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் ஆக்சுவலாக வந்து இந்த இடத்துல தான் வந்து அந்த நிலச்சரிவு வந்து ஆரம்பிச்சிருக்கு. இது வந்து டாப் போர்ஷன். இங்கே இருக்கிற பனிப்பாறைகள் வந்து டிட்டாச் ஆகி அதுக்கு கீழே இருக்கோட மண்ணோட சேர்ந்து நிலம் வந்து இந்த மாதிரி சரிந்து இந்த ஆற்றின் வழியாக ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நம்ம இதை நான் உங்களுக்கு கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த நிலச்சரிவானது இங்கிருந்து ஆரம்பித்து நிலம் வந்து கீழே வழிந்து இந்த ஆற்றின் வழியாக தண்ணீரோடு அடித்து கொண்டு கிட்டத்தட்ட நமக்கு பார்த்திங்கன்னா வந்து ஒரு 20-30 கிலோமீட்டர் வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகிருக்கு. இப்போ நான் அங்கே ஒரு பில்டிங் காமிச்சேன் இல்லைங்களா, அந்த பில்டிங்கோட லொக்கேஷன் இங்கே. நிலச்சரிவானது இங்கேருந்து மூவாகி இந்த ஆற்றின் வழியாக மண்ணோட பனிப்பாறைகளை உருகி அடித்து கொண்டு வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த ரூசா வில்லேஜ் மற்றும் உள்ள இங்கே இருக்கிற ரூசா டிஸ்ட்ரிக்ட் இந்த கரையோரம் உள்ள மக்களை வந்து பனிப்பாறை வந்து அடிச்சுட்டு போயிருக்கு. இதுக்கு காரணம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலச்சரிவுக்கான காரணம் வந்து நிலநடுக்கம் மட்டுமா அப்படின்னு கேட்டோன்னா அப்படி கிடையாது. நிலநடுக்கம் அது ஒரு காரணியாக இருக்கலாம். அத்தோட இந்த ஏரியாக்கள் இந்த பகுதியில் உள்ள நிலத்தோட தன்மை ஆக்சுவலாக இந்த ஹில்லோட தன்மை அதனோட புவியியல் அமைப்பு அங்கே இருக்கக்கூடிய பனிப்பாறையினோட டென்சிட்டி அது மட்டும் இல்லாமல் வந்து அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய புவியோட வெப்பத்தன்மை மற்றும் வந்து பல காரணிகளும் வந்து இதுக்கு உள்ளடக்கம். அதனால் வந்து நிலநடுக்கம் மட்டும் ஒரு காரணம் அப்படின்னு வந்து நம்ம இங்கே சொல்ல முடியாது. மழை இல்லாத நாளில் இப்படி ஒரு பெரு வெள்ளத்தை எதிர்பாராத மக்கள் அலறி அடித்துக்கொண்டு ஓடினர். வீடுகளுக்குள் இருந்தவர்கள் சேற்றுக்குள் புதைந்தனர். அடுக்குமாடி வீடுகள் முழுவதும் மண்மூடி போயின. நதி பாயும் தடமெங்கும் சேறு, சகதி, மண் குவியல், அகற்ற முடியாத பாறைகளின் இருப்பு. நதியில் தெளிந்த நீர் ஓடாமல் சகதி ஆறு ஓடுகிறது. அதில் மரக்கட்டைகளும் மடித்து வரப்பட்ட மரங்களும் மிதக்கின்றன. வீடுகளில் இருந்த பொருட்கள் எல்லாம் வெள்ளத்தோடு வந்திருக்கின்றன. இவற்றுக்கு மத்தியில் உயிரிழந்தவர்களின் உடல்களை மீட்பதும் நடந்து வருகிறது. நேபாளத்தின் ரசூவா மாவட்டத்தில் ஏற்பட்ட இந்த வெள்ளப்பெருக்கு மற்றும் நிலச்சரிவு காரணமாக பல 100 பேர் காணாமல் போயிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் மற்றொரு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நேபாளத்தின் சோசின் கோலா மற்றும் புரேபு சாங்போ நதிகள் சங்கமிக்கும் இடத்திற்கு அருகே உருவாகியுள்ள அபாயகரமான தடுப்பு ஏரி நிரம்பி நீர் வேகமாக வெளியேறத் தொடங்கியுள்ளது என்று நேபாள அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். ஏரியிலிருந்து நீர் வெளியேறத் தொடங்கியுள்ளதை சீனாவும் உறுதி செய்துள்ளது. இதனால் அந்த பகுதியில் மீட்பு பணிகளை சீனா நிறுத்தியுள்ளது என்று நேபாள அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அதேபோல நேபாள பகுதிகளில் மீட்பு பணிகளில் ஈடுபடுபவர்களும் மிகவும் கவனமாக செயல்படும்படி நேபாள அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். ஏற்கனவே இந்த ஏரியில் சுமார் 20 லட்சம் கனமீட்டர் நீர் தேங்கியுள்ளதாக சீன மத்திய தொலைக்காட்சி செய்தி வெளியிட்டுள்ளது. அடுத்த 3 நாட்களில் மேலும் 30 லட்சம் கனமீட்டர் நீர் இதில் வந்து சேரும் என்று எதிர்பார்க்கப்படுவதால் ஏரி உடைந்து பெரும் வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்கான அபாயம் மிக அதிகமாக உள்ளது. ஏரி உடைந்தால் மீண்டும் பெருவெள்ளம் ஏற்படலாம் என்ற அச்சத்தால் சீனா மற்றும் நேபாள நாட்டு அரசுகள் சூழலை உன்னிப்பாக கவனித்து வருகின்றன. நீர்மட்டத்தை தொடர்ந்து கண்காணித்து கரையோர பகுதிகளில் மீட்பு பணிகளில் ஈடுபடுவோரை எச்சரித்து வருவதாக நேபாள அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இதனை காலநிலை மாற்றத்தின் தாக்கமாகவே கருதுகிறார்கள் வல்லுநர்கள். இமயமலைத்தொடர் உலகில் உள்ள மற்ற மலைத்தொடர்களை விட வயது குறைவு என்பதோடு உயரம் அதிகம். அதனாலே இமயத்தில் கிரீடம் போல பனிப்பாறைகள் இருக்கின்றன. தொழில் புரட்சிக்கு பிறகு பூமி வெப்பமயமாதல் இதுவரை இல்லாத அளவிற்கு உயர்ந்து வரும் நிலையில் அதன் பாதிப்பை இமயமலை பகுதி அதிகமாக உணர்ந்து வருகிறது. 2026 மார்ச் மாதம் வெளியிட்ட ICIMOD ஆய்வு பனிப்பாறைகளின் பனிக்கட்டி இழப்பு விகிதம் 2000ஆம் ஆண்டுடன் ஒப்பிடும்போது இரட்டிப்பாகியிருப்பதாக கூறுகிறது. 1975 முதல் இமயமலை பனிப்பாறைகள் சில பகுதிகளில் 27 மீட்டர் வரை பனித்தடிமனை இழந்திருக்கின்றன.
நேபாளத்தை பொறுத்தவரை சுமார் 30 ஆண்டுகளில் அந்நாட்டின் பனிப்பாறை கிட்டத்தட்ட 1/3 பகுதியை இழக்கப்பட்டுள்ளதாக ஐநா மதிப்பீடுகள் தெரிவிக்கின்றன. மேலும் கடந்த 10 ஆண்டுகளில் பனி உருகும் வேகம் அதற்கு முந்தைய காலத்தை விட 65% அதிகரித்திருக்கிறது. பனிப்பாறை உருகும்போது அதன் முன்பகுதியில் பனிக்கட்டிகள் மற்றும் பாறைகளால் சூழப்பட்ட பள்ளங்களில் உருகிய நீர் தேங்கத் தொடங்குகிறது. வருடக்கணக்கில் தேங்கும் நீரை பனிப்பாறைகள் அணை போல தடுத்து வைக்கின்றன. ஒரு கட்டத்தில் அழுத்தினால் பனி ஏரிகளில் உடைப்பு உண்டாகி பேரிடருக்கு வழிவகுக்கிறது. வெளியான சீனா நேபாள் ஹிமாலயா ஆய்வு 1992 முதல் 2022 வரை அந்த பகுதியில் 2377 பனிப்பாறை ஏரிகள் கண்டறியப்பட்டதாகவும் அவற்றின் மொத்த பரப்பளவு இந்த காலகட்டத்தில் 27% அதிகரித்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. கடந்த 10 ஆண்டுகளில் மட்டும் இந்தியா நேபாள பகுதிகளில் பனிப்பாறை ஏரி உடைப்பால் 8 பேரிடர்கள் ஏற்பட்டிருக்கின்றன என்பது இதன் தீவிரத்தை உணர்த்துகிறது. இமயமலை தொடர்களில் 76 பனிப்பாறை ஏரிகள் அபாயகரமானவையாக வரையறுக்கப்பட்டுள்ளன. இது காலநிலை மாற்றத்திற்கான எச்சரிக்கை மணியை ஓங்கி ஒலிக்கச் செய்கிறது.